ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன வீடியோ பார்க்கணும்னா அதாச்சும் ஒரு கதை ஸ்டோரின்னு சொல்லிக்கலாம். ஸ்டோரி மீன்ஸ் கதை தானே சொல்லுவோம். ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். இதில் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான அதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஏதாச்சும் ஒரு திங்ஸ் அந்த மாதிரினாலே அது உண்டான பொருள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு கதையை வச்சு என்ன நிஜத்தில் எப்படியோ அந்த மாதிரியான ஒரு அனுபவமான ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். அதை நான் படித்தேன். நல்லா இருந்தது. வீடியோவாக எடுத்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வரேன். நம்ம சேனல் பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த ஹால் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் ஒரு சாவி ஒரு சுத்தியல். சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் உன்னை விட வலிமையாக இருக்கிறேன், நீ என்னை விட சிறிதாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எது வலிமையாக இருக்கும்? சுத்தி எப்பயுமே பெருசு, அது கொஞ்சம் கனமாகவும் இருக்கும். ஹெவி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சாவி இத்தினூண்டு தான் இருக்கும், சின்னதாக சிறிய சைஸ் தான். அதை விட இது சிறியது, வலிமையெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு பூட்டை திறக்க மிகவும் சிரமமாகிறது, நீ எளிதாக திறக்கிறாய், அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. எவ்வளோதான் பெரிய கனமான பொருள் இருந்தாலும் அது திறக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது சுற்றி. அதுவே ஒரு சாவினா கொஞ்சம் ஒரு 2 அப்படின்னு சொல்கிறதுக்காட்டியும் திறந்துடுது சாவி போட்டால். அது எப்படி? என்னால் அவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் இது வச்சுருக்கேன், என்னால் முடியல, நீ இத்தனோடு தான் இருக்க, உன்னால் எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சாவியை பார்த்து கேட்குது. அதுக்கு சாவி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாங்க. எளிதாக திறக்கிறாய் எப்படி அப்படின்னு கேட்டதா என்று அதற்கு சாவி சொன்னது, நீ பூட்டை தலையில் அடிக்கிறாய், நான் பூட்டை இதயத்தை தொடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பூட்டை நம்ம மேல் ஒரு இதுவும் இருக்கும். பூட்டு இப்படி இருக்கா, இந்த ரவுண்ட் வளைவாக இருக்கும். நடுவில் சாவி போடுறது இருக்கும். நம்ம சுத்தியால் இப்படி சொல்லுவோம், மேலே தட்டுறோம். அதனால் அதை சொல்லுது, நீ பூட்டை தலையில் தட்டுகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பூட்டை நடுவில் இருக்கிறதுனால இதயம்னு சொல்லுது. இதயத்தில் போட்டு நம்ம சாவி திறக்கிறோம் இல்லையா. அதை தான் அது சொல்லுது. நீ மேலே தட்டுறதுனால அது உன்னால் எவ்வளோதான் நீ தட்டினாலும் உன்னால் திறக்க முடியல. நான் அப்படி இல்லை. கரெக்டான துளையில் என்னை போட்டு திறந்தால் நான் உடனே திறந்துப்பேன். இதுதான் என்னுடைய இதுவே அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோதான் அதாச்சும் எது சொல்கிறது, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் யாராச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோ அவங்கள எவ்வளோதான் நம்ம அடித்து திருத்தணும் மாற்றணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. அவங்க அவங்க இதயத்தை தொடுற மாதிரி நம்ம அன்பாலையும் அரவணைப்பு அக்கறை இருந்தால் மட்டும்தான் அவங்க மாறுவாங்க. வேறு இது ஓகே. இது பார்த்திங்கன்னா, அன்பு உலகை ஆளும் அப்படின்ட்டு இதுவே இருக்குது. அது உண்மையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பு இருந்தால் கண்டிப்பாக உலகையே ஆளலாம். அது எல்லாருக்கும் புரியுமா என்னன்னு தெரில. இந்த ஸ்டோரி இதுதான். ஒரு சாவி, ஒரு பூட்டு அண்ட் சுத்தியல், இவங்க 3 பேரையும் வச்சு தான் ஒரு கதையாக ஸ்டோரியாக இருக்குது. இதை நம்ம எளிதாக புரிஞ்சிருக்கலாம். ஏதாச்சும் ஒன்று முடியணும், நம்ம அடித்து பிடிச்சி வாங்கிடணும் அப்படின்னா முடியாது. பொறுமையாக இருந்தால் மட்டுமே உங்களால் எல்லாத்தையும் அதாச்சும் முயற்சியை திருவினையாக்கும் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வெயிட் பண்ணி பொறுமையாக அன்பால் இது பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்டோரியோடைய மீனிங்ஸு.